வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் சுப காரியங்கள் தடையாவதற்கு ஒரு ஜாதகத்தில் மோட்சம் அடையாத ஆன்ம சாபம் என்பது இருக்கிறதா? இந்த சாபம் இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரத்தில் அமையாது. இதை எப்படி நம்ம கணிக்க வேண்டும்? கிரகங்களை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற கணிப்பு முறையா, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணம் இந்த மோட்சம் அடையாத ஆன்ம சாபம் என்பது ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கணித்து பார்க்க வேண்டும்? இதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. படிக்கின்ற காலத்திலே இருந்தே பிரச்சனைகள், இல்லை எதிர்பார்க்காத பிரச்சனை, வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற வகையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவமானப்படக்கூடிய விஷயங்கள், திருமண பேச்சுகளும் சுப காரியங்களும் நடு வழியில் நிற்கக்கூடிய நிலை, எதுவுமே கைக்கு எட்டாத ஒரு நிலை, இந்த அமைப்பு யாருக்கு இருக்கும்? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த ராசி கட்டம் அம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் கணிக்கின்றோம். இந்த ராசி கட்டத்தை தாண்டி மிக முக்கியமான சில விஷயங்களும் ஜாதகத்திற்கு இயக்கத்திற்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கு. அது என்னவென்றால், எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து இந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, அது பிறந்திருக்கக்கூடிய கரணம் என்ன, யோகம் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம எடுத்து எழுதுகிறோம் இல்லையா ஜாதகத்தில். என்ன, பஞ்சாங்கம் என்பது 5 அங்கங்களை கொண்டது. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இதில் மிகவும் முக்கியமானது இந்த யோகம்தான். யோகம் என்றவுடன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் இருக்கா, சச யோகம் இருக்கா, இப்படி பல யோகங்கள். இதை பற்றி மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்த யோகங்கள்லாம் பலருக்கும் இயங்குவதே கிடையாது. அப்போ யோகத்திற்கென்று சில முறைகள் இருக்குது. அதனை ஏற்கனவே யோகங்கள் ஏன் இயங்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது நாம யோகம். இந்த நாம யோகத்தில் மிக முக்கியமான வியதிபாதம் என்ற நாம யோகத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு குடும்பத்தில் மோட்சம் அடையாத ஒரு ஆன்மா இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நாம யோகம் வியதிபாத நாம யோகமாக இருக்கும். அவருடைய ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்கும், லக்னாதிபதி ரொம்ப பலம் கொண்டு இருப்பார், கிரகங்களுடைய நிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது மட்டும் கிடையாது. பிறந்ததுலேருந்து அவர் பல விஷயங்களில் அடிபட்டு வருவார். அதற்கு காரணம் என்னன்னே புரியாது. ஜாதகத்தில் பல விஷயங்கள் நல்லா இருக்குது, ஆனால் ஏன் யோகங்கள் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்திருக்கக்கூடியது வியதிபாதமாக இருக்கும். வியதிபாதம் என்பது விதியின் பாதையில் செல்லக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ விதி எந்த அளவுக்கு கரடு முரடான ஒரு பாதையில் அந்த ஜாதகரை இழுத்து செல்லும். அப்படி வியதிபாதம் என்ற நாம யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பிறந்ததுலேருந்தே பிரச்சனைகள் என்பது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்தில் மோட்சம் அடையாத ஒரு ஆன்மா இருக்கிறது, அவர்களுக்கு இன்னும் இந்த சாந்தி என்பது கிடைக்கவில்லை, சரியான திதி தர்ப்பணம் என்பது தராமல் ஒரு மோட்சமடையாத ஒரு ஆன்மா அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறது என்பது தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு குழந்தை வியதிபாதம் என்ற நாம யோகத்திலே பிறக்கும். அப்போ ஜாதக கட்டத்தை மட்டும் ஒரு குழந்தை பிறந்த உடனே எடுத்து பார்த்து லக்கணம் ராசி என்பதை மட்டும் பார்க்கக்கூடாது. பிறந்திருக்கக்கூடிய நாம யோகம் என்ன? அப்போ வியதிபாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சரியான ஒரு திதி தர்ப்பணம் யாருக்கும் நம்ம கொடுக்கல, மூதாதையர்கள் யாரோ இன்னும் மோட்சத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த நாம யோகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சுக்கிரனே அவயோகியாக வருவார். அப்போ சுக்கிரன் அவயோகி ஆகிவிட்டால் திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது, இந்த சுக்கிரனே பல விஷயங்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் காரண கர்த்தாவாக இருப்பார். அப்போ அந்த சுக்கிரனே அவயோகியாகி பல விஷயங்களில் கெடுபலன்களை தந்துக்கிட்டே இருப்பார். சுக்கிரன் நின்ற இடமும் சரியாக இருக்காது, சுக்கிரனுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களும் இல்லை சுக்கிர தசா நடக்கக்கூடிய காலகட்டமும் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்திலோ
இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய நிலையோ தராது. 27 நாம யோகங்களில் 17வது நாம யோகமாக வரக்கூடியது வியதிபாதம். இந்த வியதிபாதத்தில் பிறந்தவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சுக்கிரன் அவயோகியாகி ஜாதகத்தில் பலமாக செயல்படுவார். அப்போ திருமண வயது வந்த பிறகு திருமணம் தடைப்படுவதற்கு என்ன காரணம்? நீங்கள் எல்லாரும் சுக்கிரனையும் செவ்வாயும் வச்சுக்கிட்டு 7ஆம் இடத்து அதிபதியும் வைத்து கொண்டு கணக்கு செய்தால் அதற்கு விடை என்பது கிடைக்காது. அப்போ திருமண வாழ்க்கை தள்ளிட்டே போகும். ஏன் அமையலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வியதிபாதத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருப்பார். அப்போ வியதிபாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இதே நிலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே நிலைதான். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் யோகி என்ற கிரகம் எந்த இடத்தில் 6, 8, 12 சென்று மறைந்தாலும் அல்லது திதிசூன்ய ராசியில் அமர்ந்திருந்தாலும் அந்த யோகி தன்னுடைய யோகத்தை கண்டிப்பாக ஜாதகருக்கு தந்தே தீருவார். அதே போல அவயோகி என்ற கிரகம் எந்த இடத்திற்கு ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் சுபஸ்தானத்திற்கே அதிபதி என்றாலும் அவயோகியாகிவிட்டால் துர்பலனை தந்தே தீருவார். அப்போ வியதிபாதத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரனே அவயோகி. அப்போ திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது, சுபகாரியங்கள் எந்த சுபகாரியங்கள் எடுத்தாலும் அதில் தடை முட்டுக்கட்டை என்பது அந்த ஜாதகருக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வியதிபாதத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மோட்சம் அடையாத ஆன்ம சாபத்திற்குரிய பரிகாரங்களை சரியாக செய்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீராத பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான காரணம் அவங்களுக்கு புரியாது. ஒருத்தருக்கு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் என்பது இருக்கும். மோட்சம் அடையாத ஒரு ஆன்ம சாபத்தை காட்டக்கூடிய வியதிபாதத்தில் பிறந்தவர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அதற்குரிய சரியான திதி தர்ப்பணங்கள் தந்து அந்த மோட்சம் அடையாத ஆன்மாவிற்கு வழிகாட்ட வேண்டும். பித்ரு தோஷ நிவர்த்தி செய்கின்ற பொழுதுதான் இந்த வியதிபாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விடிவு காலம் என்பது கிடைக்கும். 27 நாம யோகங்களில் இந்த வியதிபாதத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் தந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படின்னா ஜாதகத்தில் பல யோகங்கள் இருந்தாலும் ஜாதக கட்டத்தில் கிரகங்களுடைய அந்த வரிசை என்பது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் இந்த யோகங்கள் ஏன் செயல்படலை அப்படின்னு பார்த்தா அவர்கள் பிறந்திருக்கக்கூடிய நாம யோகம் வியதிபாதமாக இருக்கிறது. மாதத்தில் ஒரு நாள் இந்த வியதிபாதம் வரக்கூடிய நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு அன்னதானத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வியதிபாதம் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தோஷத்தினுடைய வீரியம் என்பது குறைந்து இந்த ஜாதகருக்கு கர்ம வினை பலன்கள் என்பது குறைந்து யோகங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ திருமண வாழ்க்கையே நடக்கலை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இந்த வியதிபாதம் வரக்கூடிய நாளில் அன்னதானம் மதியம் ஒரு 12லேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமில் நீங்கள் ஒரு அன்னதானத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் எண்ணிக்கைலாம் கிடையாது. எத்தனை பேருக்கு செய்யணுமோ உங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ செய்யுங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் இடம் கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலாம். முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் யாருக்காவது ஒரு அன்னதானத்தை நீங்கள் செய்து அவர்களுடைய பசியை போக்கினால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும். அப்போ திருமண வாழ்க்கை என்பது அமையலை, இல்லை பித்ரு தோஷம் ஒரு ஜாதகருக்கு இருக்குது, சுக்கிரன் சரியான நிலையில் ஜாதகத்தில் இல்லாத ஒரு நிலை இருக்குது, இல்லை சுக்கிரன் ஹஸ்தங்கமாக இருக்குது, இல்லை சுக்கிரன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு, இதை மாதிரி சுக்கிரன் சரியாக ஒரு ஜாதகத்தில் இல்லாமல் கெட்டு போய்விட்டால் அந்த ஜாதக அமைப்பு யாருக்கு இருந்தாலும் அவர்களும் இந்த வியதிபாதம் வரக்கூடிய நாளில் அன்னதானத்தை தொடர்ந்து செய்தால், ஏன்னா மாதத்தில் ஒரு நாள் தான் இந்த வியதிபாதம் வரும், அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அன்னதானத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதமே உங்களுக்கு சுப காரியத்தில் எந்த தடை தாமதங்கள் என்பது இருந்தாலும் அதையும் மீறி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சுப காரியத்தை வீட்டில் செய்துவிடும். ஜாதக பலன்கள் எடுப்பதற்கு ராசி கட்டம் அம்ச கட்டத்தையும் தாண்டி நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் கரணம்தான் இயக்கும்.
மற்ற கிரகங்கள் லக்னாதிபதி இயங்கும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ஜாதகத்தை இயக்கக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதர் தான். இப்படி பல விஷயங்கள் ராசி கட்டத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால், சரியான பரிகார முறைகளை செய்துவிட்டால், ஜாதகத்தில் தடையாக இருக்கக்கூடிய கிரகங்களையும் தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.